அவர்களினுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. அவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவர். ஆனால் ஏற்றத்தாழ்வற்ற முறையிலே மக்கள் வாழ வேண்டும் என்றும் பாடுபட்டவர். அவருடைய முன்னோர்கள் பனிபொழியும் மலர்விரியும் கனிதொங்கும் காஷ்மீரை சார்ந்தவர்கள். அவுரங்கசீப்பிற்கு பின்னால் டெல்லியை ஆண்ட பாதுஷா அவர்கள் பாரசீக மொழியிலே மிகுந்த விற்பனராக இருந்த நேருவினுடைய மூதாதை ஒருவரை அழைத்து டெல்லியிலே குடியமர்த்தினார். டெல்லியிலே அவருக்கு கொடுத்த வீடு ஒரு கால்வாய் ஓரத்திலே இருந்தது. கால்வாய்க்கு நகர் என்று அந்த மொழியிலே அழைப்பது வழக்கம். அந்த நகர் பக்கத்தில் இருந்தவர் என்ற காரணத்தினாலே நகர் வீட்டுக்காரர் என்பதுதான் நேரு வீட்டுக்காரர் என்று ஆகி அந்த நேரு என்ற பெயரே வந்ததற்கு காரணம் அதுதான். கால்வாய்க்கரையிலே இருந்தவர் என்ற பொருளிலே தொடங்கியது. பிறகு நேரு என்றே அந்த குடும்பத்திற்கு பெயர் வந்துவிட்டது. அலகாபாத்தில் இருக்கின்ற நேரத்தில் நேருவினுடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகச்சிறந்த வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞருக்கும் துஸ்ஸி என்ற பெண்ணுக்கும் திருமணமாயிற்று. அதுதான் பண்டித மோதிலால் நேரு அவர்களுடைய முதல் மனைவி. முதல் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்து போனார். அந்த குழந்தையும் கொஞ்ச நாளையிலே இறந்து போயிற்று. இரண்டாவது 15 வயதான துஸ்ஸி என்ற பெண்ணை மோதிலால் நேரு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த காலத்தில் இருந்த ஒரு மரபு எப்படி என்று சொன்னால், திருமணமான பிறகு பெற்றோர் வைத்த பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்ட காரணத்தினாலே வந்த பெயர்தான் சொரூபராணி என்பது. அந்த சொரூபராணிக்கு அலகாபாத்திலே மோதிலால் நேரு வழக்கறிஞராக இருந்த நேரத்திலே பெற்ற குழந்தைதான் நாம் போற்றி புகழுகின்ற பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருடைய வாழ்க்கை பிற்காலத்திலே மிக அற்புதமாக அமைந்ததை பார்த்துத்தான் கவிஞர் கண்ணதாசன் பாடலிலே கூறினார், போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போனகவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான், ஆதிமகன் இயேசுபிரான் அகன்று விட்டான் என்றிருந்தோம், தாவி அவன் பாரதத்தில் ஜவஹர்லால் ஆக வந்தான் என்று புத்தரோடும் இயேசுவோடும் ஒப்புவிக்கின்ற அளவிற்கு அற்புதமான வாழ்க்கையினை பின்னால் வாழ்ந்த பண்டித நேரு அவர்கள் அலகாபாத்திலே ஒரு சிறிய சந்துக்குள்ளே பிறந்தார். அப்போது கோடீஸ்வரராக கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த மோதிலால் நேரு அவர்கள் அலகாபாத்திலே மிகவும் பெரியதொரு அரண்மனை போன்ற வீட்டை வாங்கினார். அதுதான் ஆனந்த பவன். அந்த ஆனந்த பவன் தான் பின்னாலே சுயராஜ்ய பவன் என்று பெயர் சூட்டப்பட்டு இந்திய தேசத்திற்கே நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. அந்த ஆனந்த பவனிலே தான் நமது நேரு குழந்தையாக இருக்கின்ற நேரத்திலே வளர்ந்தார். வளர்ந்தவருக்கு எல்லோரும் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே கூட தன்னுடைய மகனை அனுப்புவதற்கு அந்த கொடிகட்டி பிறந்த கோடீஸ்வரராக இருந்த மோதிலால் நேருவுக்கு விருப்பமில்லை. அதனாலே வெளிநாட்டு தாதி ஃபரூக்ஸ் என்று சொல்லுகின்றவளிடமே அவள் நிறைய கற்றவள் ஆதலினாலே நேருவுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொன்னார். நேரு அப்படி முதலிலே தன்னுடைய ஆரம்ப பாடையை அப்படியே பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவருடைய தந்தை தன்னுடைய மகன் எல்லோரும் படிக்கின்ற இடத்திலே படிக்காமல் மிக சிலரே படிக்கின்ற
மிக உயர்வான மேல்நாட்டுப் பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று விரும்பி சர்ச்சில் போன்றவர்கள் படித்த ஆரோவில்லிலே அனுப்பினார் படிக்கச் சொல்லி. அங்கே படித்தார். ஆரோவில்லிலே படித்ததற்கு பிறகு கேம்பிரிட்ஜிலே படித்தார். கேம்பிரிட்ஜிலே படிக்கின்ற நேரத்திலே தான் அங்கே இருந்து கொண்டிருந்த இந்திய மாணவர்களெல்லாம் மஜ்லிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சங்கத்தை அமைத்தார். அந்த மஜ்லிஸ் சங்கத்தினுடைய நோக்கங்களெல்லாம் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களை சிறந்த சொற்பொழிவாளர்களாக ஆக்க வேண்டும் என்பதாகும். குறிப்பிட்ட நாளில் பேச வேண்டும். பேசவில்லை என்றால் அபராதம் கட்ட வேண்டும். நேரு பேசுவதற்கு கூச்சப்பட்டு பலமுறை அபராதத்தையே கட்டியிருக்கிறார். அவர்தான் பின்னாளிலே வளர்ந்து உலக புகழ்பெற்ற பேச்சாளர்களாக, அவர்கள் பேசினால் உலகமே காது கொடுத்து கேட்கின்ற அளவுக்கு சிறந்த சொற்பொழிவாளர் ஆனவர் முதலிலே கூச்சப்பட்டார், தயக்கம் காட்டினார். பாரிஸ்டர் ஆஃப் லா படித்து முடித்து இந்தியாவிற்கு 1912 திரும்பி அலகாபாத்திலே வழக்கறிஞராக தம்மை பதிவு செய்து கொண்டார். அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் என்ன தெரியுமா? எழுத்தாளர்களுடைய உரிமைகளை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற வகையில் ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை எதிர்த்து அவர் பேசியதுதான், எழுத்துரிமையை முடக்க நினைத்த போது அப்படிப்பட்ட அரசாங்கத்தினுடைய சட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் என்று பேசியதுதான் அவருடைய முதற் சொற்பொழிவு இந்தியாவிலே. ஆக அது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போலே தான் ஆண்ட காலத்திலே சகல உரிமைகளையும் தமது மக்களுக்கு கொடுக்க விரும்பிய நேரு அவர்கள் விடுதலை போராட்ட காலத்திலே அந்த எண்ணத்தோடு இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? நேரு இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆவதற்கு முன்பு காந்திய சித்தாந்தத்திலே ஊறி திளைத்தவர் ஆதலினாலே காந்தியினுடைய போராட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டார். சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்து கொண்டார். காந்தி மகான் முதலிலே தேர்ந்தெடுத்த சத்தியாகிரகி யார் தெரியுமா? வினோபாஜி. அவர் சத்தியாகிரகம் செய்தார். அவருக்கு 3 மாத தண்டனை கொடுத்தது ஆங்கில அரசு. அடுத்தபடியாக காந்தி மகான் தேர்ந்தெடுத்தது யாரை என்றால் ஜவஹரை. ஜவஹர் சத்தியாகிரகத்திற்கு போவதற்கு முன்னாலேயே காந்தி மகான் அவருடைய பெயரை அறிவித்துவிட்ட அந்த நிலையில் பண்டித நேரு அவர்கள் போய் சத்தியாகிரகம் பண்ணினால் மக்களிடம் பெரும் எழுச்சி வந்துவிடும் என்பதற்காக அவர் சத்தியாகிரகம் செய்வதற்கு முன்பே அவரை கைது செய்து 4 ஆண்டுகள் சிறைவாசம். சத்தியாகிரகம் செய்த வினோபாவுக்கு 3 மாதம், சத்தியாகிரகம் செய்ய இருந்த நேருவுக்கு 4 வருடம் என்றால் நேருவினுடைய அந்த தோற்றம், நேரு மக்களிடையே எழுப்பப் போகும் கிளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தது வெள்ளை அரசாங்கம். பண்டித நேரு இடைக்கால சர்க்காருக்கும் அவரே தலைமை தாங்கினார். ஏனென்றால் காந்தி என் வாரிசு நேருதான் என்று சொன்னார் அல்லவா. இடைக்கால சர்க்காருக்கும் அவரே தலைவர். 1947 ஆகஸ்ட் மாதம் 15 பரிபூரண சுதந்திரத்தை நமது வெள்ளையர்கள் நமக்கு தந்தபோது பிரதமராக வந்தவரும் நமது மரியாதைக்குரிய பண்டித நேரு அவர்கள்தானே. அந்த நேரத்தில் நேரு பெருமகன் கொடியேற்றுவதற்கு முன்பு ஒரு மங்கள இசை வர வேண்டும் என்று நம்மிடையே வாழ்ந்த
அங்கே அமைச்சராக இருந்த சுப்பராமன் அவர்கள் நேருவினிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். என்ன வேண்டுகோள்? நாதஸ்வர சக்கரவர்த்தி டி.என். ராஜரத்தினம் பிள்ளை அவருடைய நாதஸ்வரம் ஒலிக்க வேண்டும் என்றார். சின்னதோர் குழலுக்குள்ளே எங்கனம் கற்றான் இந்த ஜகத்தையே உருட்டும் பாடம் என்று கண்ணதாசனால் போற்றப்பட்ட டி.என். ராஜரத்தினத்தினுடைய நாதஸ்வர இசை அது மங்கள இசை. எனவே அது ஒலித்ததற்கு பிறகு நீங்கள் கொடியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டார். பண்டித நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டார். எனவே நமது சுதந்திர கொடி மேலே பறப்பதற்கு முன்பு பிறந்து வந்தது தமிழ்நாட்டு நாதஸ்வர கலைஞரினுடைய அந்த இசை. அப்படி இசையிலே மயங்குகிறவர் நேரு. உங்களுக்கு இது தொடர்பாக இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். கல்கி பெரிய சுதந்திர போராட்ட வீரர், சதாசிவம் சுதந்திர போராட்ட வீரர். சதாசிவத்தினுடைய மனைவி எம்.எஸ். சுப்புலட்சுமி, கவிக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி. கானமிசைப்பதிலே அவருக்கு இருந்த ஞானம் அப்போது வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அற்புதமாக அவர் பாடுவார். நேரு கல்கிக்கும் சதாசிவத்திற்கும் நண்பராக இருந்தவர். எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய இசையை கேட்டார். இசையை கேட்டு மெய் மறந்தார். அப்போது சதாசிவம் எங்களுடைய வீட்டிலே நானும் எம்.எஸ். சுப்புலட்சுமியும் கொடுக்கின்ற விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை கேட்டார். வருகிறேனே என்று நேரு பெருமகன் போனார். அங்கே தலைவாழை இலையிலே உணவு பரிமாறினார்கள். நேரு உணவு உண்ட அந்த நேரத்தில் சதாசிவமும் சுப்புலட்சுமியும் பக்கத்திலே நின்று, இந்த நாட்டினுடைய பிரதமராகிய நீங்களே எங்களுடைய வீட்டிலே வந்து எங்கள் விருந்தினராகி எங்கள் உணவை சுவைப்பதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த நாட்டினுடைய பிரதமரே எங்கள் வீட்டிற்கு வந்தார் என்பது எங்களுக்கு எவ்வளவு பெருமை என்று சொன்ன உடனேயே நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்தது பெருமையா? நான் எங்கு வந்திருக்கிறேன்? நான் இந்த ஒரு நாட்டினுடைய பிரதமர். ஆஃப்டர் ஆல் ஐ ஆம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி. ஆனால் எம்.எஸ். சுப்புலட்சுமியோ இசை உலகத்தின் ராணி, கியூன் ஆஃப் மியூசிக் என்று அந்த இசைத்த சுப்புலட்சுமியை புகழ்ந்து பேசியவர் மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேருவினுடைய அரிய பண்புகளிலே இதுவும் ஒன்று. எங்கே பெருமை இருக்கிறதோ அதை பாராட்ட தவறவே மாட்டார். அவருக்கு குழந்தை மனம். அதனாலே தான் இந்த நாட்டில் இருக்கின்ற குழந்தைகள் சாச்சா நேரு, நேரு மாமா, நேரு மாமா என்று சொன்னார்கள். அதனாலே தான் குழந்தைகள் தினம் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. குழந்தைகள் மீது மிகுந்த பற்றுடையவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புகழை நாம் இன்று நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி வாழ்க்கையை நடத்தினார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய பிறந்த தினத்திலே அவருடைய புகழை நாம் பார்க்கின்றோம். உலக நாடுகளில் இருக்கின்ற வல்லரசுகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி உலக மக்களுக்கே பெரும் இன்னலை விளைவித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கிழக்கும் மேற்கும் ஏந்திய தலைவனாக கிழக்கு வல்லரசுகளும் மேற்கு வல்லரசுகளும் மோதிக்கொள்ளாமல் நடுவே நின்று
இருவரையும் சமாதானப்படுத்துகின்ற வகையிலே மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் சண்டைக்கு போய்விடாமல் பார்த்த ஒரு சமாதான புறா நேரு பெருமகன். அதனாலே தான் நேருவுக்கு புறாவின் மீது அதிகமான பற்றும் பாசமும் உண்டு. அவர் பறக்க விடுகின்ற அந்த புறாக்கள் பறந்து போகின்ற அழகை அவரே பார்த்து கொண்டிருப்பார். அதனாலே தான் ஆவடியிலே காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற போது நேரு பெருமகனை பொறுத்தவரையில் அவருடைய தலைமையிலே லாகூரிலே ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்ற போதுதான் விடுதலை பெறுவதற்கு முன்பே லாகூரிலே நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மகா சபையினுடைய தலைமை பொறுப்பை நேரு ஏற்றிருந்த போதுதான் பரிபூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேரு பிரதமரான பிறகு ஆவடியிலே காங்கிரஸ் மாநாடு நடந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இதிலே கதாநாயகனாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நேரு பெருமகன் கொண்டு வந்த ஜனநாயகம் இருக்கும், சோசியலிசமும் இருக்கும். சோசியலிசம் இருக்கின்ற காரணத்தினாலே ஜனநாயகம் போய்விடாது. இந்த ரெண்டையும் இணைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஜனநாயக சோசியலிசமே இந்தியா பின்பற்ற வேண்டிய கோட்பாடு, கொள்கை என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதனை வழிமொழிகின்ற பெருமை நம் பெருந்தலைவர் காமராஜருக்கே கிடைத்தது. காமராஜரே அதனை வழிமொழித்தார். இன்னும் ஒன்று சொல்ல போனால், காமராஜருக்காக மரியாதைக்குரிய நேரு காட்டிய அந்த அன்பையும் பாசத்தையும் நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் வகுத்து கொடுத்தார். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னன்னாருக்கு இன்னென்ன உரிமை, இன்னென்ன கடமை என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அதிலே பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அரசு பணிகளிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கோட்பாட்டை மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் கொண்டு சென்றார். நேருவிடம் சொன்னார்கள், ஏழை எளியவர்களாகவும் பின்தங்கியவர்களாகவும் இருக்கின்ற அவர்கள் எல்லோருக்கும் சமநிலையிலே வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சில சிறப்பு சலுகைகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனை நேரு ஏற்றுக்கொண்டார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் அது. முதல் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் நமது மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அதனை ஏற்றுக்கொண்டவர் பெருமனதுடைய பண்டித நேரு அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய நடுதலையாளராக இருந்தார் என்பதையும் பார்க்க வேண்டும். இவருடைய முன்னோர்கள் காஷ்மீரிலே இருந்தார்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து இப்போது அவர் டில்லி மாநகரத்தை தலைநகரமாக கொண்டு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்திய திருநாட்டை அவர் ஆண்டது 17 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக தொடர்ந்து இருந்தவர். அவரை தவிர வேறு எவரும் இல்லை, இருக்கவும் முடியாது. 17 ஆண்டு காலம். ஏதோ வீட்டிலிருந்து டெல்லி செங்கோட்டையில் ஏறிவிட்டாரா? அவர் சிறையிருந்த நாட்கள் 3262 நாட்கள் சிறையிருந்தார். அவர் நடுதலை தவறாதவர் என்று தொட்டேன் அல்லவா? காஷ்மீரை சேர்ந்த ஷேக் அப்துல்லா அவருடைய இனிய நண்பர், நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர். ஆனாலும் அவர் சில இடங்களிலே பேசியது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு சற்று மாறுபட்டு இருந்த காரணத்தினாலே தன்னுடைய உயிர்க்கினிய நண்பர் ஷேக் அப்துல்லாவை கைது செய்து சிறையிலே போட்டார். நேரு பெருமகன், நட்பை விட நாடு பெரிது, நேசத்தை விட தேசம் பெரிது. ஆனால் அவருடைய மகன் ஃபரூக் அப்துல்லா
பின்னாலே காஷ்மீரை ஆளுகின்ற பொறுப்பிலே வந்தவர். இங்கிலாந்து தேசத்திலே படிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அத்தனையும் செய்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்படிப்பட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய ஒருமைப்பாட்டிலே அதிகமான அக்கறை கொண்ட காரணத்தினாலேதான் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காக பாடுபட்ட பொழுது அவருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இந்திய நாட்டில் இருக்கின்ற சமஸ்தானங்களை எல்லாம் இல்லாமலாக்கி ஒருமைப்பாட்டை கொண்டு வருவதற்கு உற்ற ஊக்கத்தை கொடுத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. இன்றைய இந்த நாடு ஒன்றாக இருக்கிறது என்றால் நாம் பட்டேல் போன்றவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த, அதற்கு ஊக்கமளித்து கொண்டிருந்த, அவருக்கு உள்துறை அமைச்சர் பதவி கொடுத்த பண்டித ஜவஹர்லால் நேரையும் இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சியிலேதான் பஞ்சசீல கொள்கைகள், கூட்டுச்சேரா கொள்கைகள், பஞ்சாயத்துக்களுக்கு அதிகாரம் என்று பின்னால் ராஜீவ் கொண்டு வந்ததற்கு அவருடைய தாத்தா அடித்தளம் அமைத்து கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு உத்தமர் நேரு. பக்கரானங்கள் அணை, குந்தா அணை போன்றவைகளையெல்லாம் இந்த நாட்டிற்கு எழுப்பி நீர்ப்பாசனத்திற்கு நல்ல வசதிகளை செய்து தந்தவர். லண்டனிலே இருந்து பணிபுரிந்து கொண்டிருந்த KL ராவை அழைத்து நம்முடைய இந்திய திருநாட்டிலே விவசாய அமைச்சராக ஆக்கி நமது நாட்டினுடைய நதி நீர்களை எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையினை முதலிலே கொண்டு வந்தவர் அவர். அவருடைய பேரன் 1986 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி டெல்லியிலே இந்திய நாட்டு நதிகளை இணைப்பேன் என்று என்னிடம் சொன்னது எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. அந்த நேருவினுடைய சிந்தனையை செயலாக்க துடித்தார். அந்த பரம்பரையிலே வந்தவர் மரியாதைக்குரிய பண்டித நேரு அவர்கள் குந்தா அணைக்கட்டு கட்டுகின்ற பொழுது அங்கே இருந்து வேலை செய்த கொத்தனார் ஒருவரை கூப்பிட்டு, நான் இதை திறந்து வைப்பதற்கு பதிலாக இந்த அணையை எழுப்புவதற்கு துணை இருந்த தொழிலாளியாகிய கொத்தனாரே இங்கே வா, இதை நீ திறந்து வை என்று சொல்லி குந்தா அணைக்கட்டு திட்டத்தை கொத்தனாரை வைத்து திறந்து வைத்த பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. உலகத்தில் வேறு எங்காவது நாம் இப்படி ஒரு சான்றை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மாமனிதர் சொன்னார், அணைக்கட்டுகளும் உற்பத்தி செய்கின்ற ஆலைகளும் தான் நான் வணங்குகின்ற கோயில் என்று சொன்னவர். அந்த மரியாதைக்குரிய, அந்த மாண்புக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த போது இந்த நாடே அழுதது என்று சொல்வது கூட தவறு, உலகமே அழுதது. அவர் எழுதி வைத்திருந்த உயில் என்ன என்றால், நான் மறைந்த பிறகு என்னுடைய உடலை எரித்து சாம்பலை எடுத்து இமயத்தின் அடிவாரத்திலிருந்து இந்தியாவின் தென்பக்கத்தில் அலைவீசி கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி வரை இருக்கின்ற ஆறுகளில், வாய்க்கால்களில், பூமியில் தூவ வேண்டும் என்று இந்திய திருநாட்டோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு என்று சொல்லுகின்ற பண்பின் சிகர மாமனிதர், மனிதருள் மாணிக்கம் என்னென்ன நினைத்தாரோ, என்னென்ன வகையிலே புள்ளி போட்டு வைத்தாரோ அதையெல்லாம் கோலமாக்கி அவருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியாக நமது கடமையை நிறைவேற்ற வேண்டும். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புகழ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்திருப்பதாக, என்றும் நமது நெஞ்சத்திலே நின்று வழிகாட்டுகின்ற தீபச் சுடராக அந்த பெருமகன் ஒளிகாட்டி நமக்கு வழிகாட்டுவாராக. அவருடைய வழியிலே நடப்போம். இந்திய பெருநாட்டை உலகத்தின் உத்தம நாடுகளிலே, உயர்ந்த நாடுகளிலே, நல்லரசு நாடுகளிலே வல்லரசு நாடாகவும் ஆக்குவோம் என்று சொல்லி நேருவுக்கு நமது புகழ் மாலையை சூட்டுவோம், நமது புகழ் மாலையை சூட்டுவோம்.